ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர் நான் சொல்லிடுறேன். இதில் வந்து சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்காது. நான் பேசுகிறது பிடிச்சிருந்தா மட்டும் வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா என் லைஃப்பில் நான் எனக்கு என்ன நான் சொல்லிக்கணுமோ அதைத்தான் நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். வேறு எதையும் யார் மனசையும் தப்பாக புண்படுத்துகிற மாதிரி எதுவும் பேசுனதில்ல. யார் மனசையும் புண்படுத்துகிற மாதிரி பேசவும் கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அது என்னென்னா நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு சுச்சுவேஷன் வரும். என்னடா இப்படி இருக்கே நம்ம லைஃப் இப்படியே போயிருமாங்கிற மாதிரிலாம் யோசிப்போம். நானும் அப்படி தான் யோசிச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது ஒரு சில டிப்ஸ் வந்து எனக்கு நானே சொல்லிக்கிட்டது என்னென்னா, யாரையுமே நம்பக்கூடாது ஃபஸ்ட்டு. யாரையுமே நம்பிடாதீங்க. அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்னு எதையுமே நம்பிடாதீங்க. அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு டிசிஷன் எதுவும் எடுக்காதீங்க. 1000 பேர்கிட்ட யோசனை கேளுங்க. ஆனால் டிசிஷனை வந்து நீங்கள் யோசித்து ஒரு தடவைக்கு 1000 தடவை யோசித்து எடுக்கிற டிசிஷனாக இருக்கணும். அது வந்து நீங்கள் படிப்பு சம்மந்தமாக இருக்கலாம், உங்கள் வேலை சம்மந்தமாக இருக்கலாம், நீங்கள் புதுசாக வீடு கட்டுறதா இருந்தாலும் இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதில் வந்து எது நல்லது அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையுமே ஐடியா கேளுங்க. ஐடியா கேட்டுட்டு டிசிஷன் வந்து நீங்கள் எடுங்க. அப்படி இல்லாமல் எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் அப்பா சொன்னாங்க, எங்கள் அண்ணன் சொன்னான்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன முடிவுக்கு நீங்கள் போனீங்கன்னா, அது ஒரு வேளை தப்பாக அமைஞ்சிச்சுன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் மன வருத்தம் தான் உண்டாகுமே ஒழிய நல்லது எதுவும் நடக்காது. ஸோ எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் அதை நீங்கள் தான் எடுக்கணும். ஐடியா வேணால் 1000 பேர்கிட்ட கேளுங்க. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டிப்பு. யாரையும் நம்பிடாதீங்க ஃபஸ்ட்டு. அடுத்து என்னென்னா, யாராவது ஏதாவது உங்களை பற்றி தப்பாக சொன்னாங்களோ, இல்லை தப்பாக நினைக்க வச்சாலோ, அதை நினச்சிக்கிட்டு நாள் ஃபுல்லாக வீணடிக்காதீங்க. மனசு அதை போட்டே குழப்பிக்கிட்டு இருக்காமல் அடுத்த வேலை என்னவோ அதை பார்க்கணும். குறிப்பாக நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்ச நிறைய பேர் நம்மளை பற்றி தப்பாக பேச சொல்லுவாங்க. அவள் அப்படி, இவ இப்படி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை பற்றி எதையுமே கண்டுக்கிறாதீங்க. உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்கள். அவங்க பேசுகிறவங்க யாரும் நம்ம வந்து கூட நிற்க போகிறதில்ல. என்றைக்குமே நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்க்க போகிறோம். ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை பற்றி நம்மளை பற்றி தப்பாக பேசிட்டா எல்லாருக்குமே கோபம் வரத்தான் செய்யும். அதை எப்படி நம்ம கடந்து வரணுங்கிறதுல தான் இருக்குது. நம்மளை லோவாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு எதை வேணாலும் பேசிட்டு போயிடுவாங்க. அதை பற்றி கண்டுக்கிறாமல் நம்ம லைஃப்பில் நமக்கு எது முக்கியமோ அதை தான் நம்ம பார்த்துட்டு போகணுமே ஒழிய அவங்க சொன்னதை வச்செல்லாம் நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு நம்ம லைஃப்பை வேஸ்ட் அடிக்கக்கூடாது. என் லைஃப்லலாம் நிறையா பேர் என்னைய பற்றி நல்லா தெரிஞ்சவங்களே என்னை தப்பாக பேசும்போது ரொம்ப நாள் அழுதுருக்கேன், ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் அதையும் தாண்டி எப்படி வரதுங்கிறது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். அதை தான் சொல்லணும்னு நினச்சி சொல்லிட்டேன். இது 2வது டிப்பு. அதையும் யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, படிப்பில் வந்து ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்திருப்போம். அதில் வந்து நல்ல வேல்யூ இருக்குன்னு நினச்சி எடுத்திருப்போம். ஆனால் ஒன்றுமே இருக்காது. இந்த படித்து நம்மளுக்கு என்னடா லைஃப்பில் ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்னு நினச்சிருப்போம். கண்டிப்பாக கிடையாது. இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கா இருந்தாலும் நம்ம படித்தது என்றைக்கா இருந்தாலும் யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் லைஃபே முடிஞ்சிருச்சான்னு என்றைக்குமே யோசிக்கவே கூடாது. அடுத்தடுத்து நம்ம லைஃப்பில் என்னென்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. மேலே உள்ளவன் தான் அதை பார்த்துக்கிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒன்று கடனோ, டைவர்ஸோ இல்லை லைஃப்பில் என்ன பிரச்சனை வேணாலும் வரும். அடுத்து ஆரம்பிக்க போகிறது என்னமோ நம்ம தான். இதுக்கு வந்து சூசைடு அந்த மாதிரி இந்த மாதிரின்னு நினச்சி எதையுமே லைஃப்பில் வந்து எண்டுன்னு நினச்சிடவே கூடாது. அதுக்கப்புறம் வாழ்கிறது தான் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு நல்லதே நடக்கும்னு நம்பிட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணுமே ஒழிய தப்பான முடிவு எதுவுமே எடுக்கக்கூடாது என்றைக்குமே. இதுன்னு 3வது டிப்பு. ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் யார் கையும் எதிர்பார்த்து நம்ம இருக்கவே கூடாது. அது வந்து காசாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி. நம்ம பேரண்ட்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ வேணாலும் பண்ணுவாங்கங்கிறக்காண்டி நம்ம அவங்களையும் தொந்தரவு பண்ணக்கூடாது. நம்மளே நம்ம சொந்த காலில் என்றைக்கு எந்திரிச்சு நிற்கிறோம்ங்கிறத நம்ம தான் பார்க்கணும். குறிப்பாக வந்து ஒரு 1000மோ 2000மோ ஒரு வேலையே கிடைக்காம வந்து ஒரு ஃப்ரெண்டாக நம்பியே இருந்துக்கிட்டு இருந்தோம்னா எத்தனை நாளைக்கு நம்ம அப்படி இருப்போம்? நம்ம லைஃப்பை நம்ம தானே பார்க்கணும். என்றைக்கா இருந்தாலும் அந்த வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தில் தான் போய் முடியுமே ஒழிய எதுவுமே நல்லதாக நடக்காது. அதே மாதிரி யார்கிட்டையுமே அன்பை மட்டும் எதிர்பார்க்காதீங்க. எதை வேணாலும் எதிர்பார்த்தாலும் ஓகே. அன்பை மட்டும் எதிர்பார்த்தோம்னா செருப்படி தான் மிஞ்சும். என் பர்சனல் லைஃப்பில் நான் சொல்கிறேன். பட்டு அனுபவிச்சதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, ஒருத்தவங்க வந்து இனிக்க பேசுவாங்க. இனிக்க பேசுகிறவங்களாம் நல்லவன்னு நம்பிட்டு இருந்த காலம்லாம் மாறிடுச்சு. நான் பட்டு அனுபவிச்சதுனால சொல்கிறேன். நல்லா பேசுகிறவங்க எல்லோரும் நல்லவங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. யாரையும் நம்பிடாதீங்க. யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்த்துறாதீங்க. இதான் 4வது டிப்பு. நம்ம லைஃப்பில் நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் ஃபினான்சியலாக கஷ்டப்படுறது. அது எதனால் அப்படிங்கிறது தெரியாது. நம்ம எல்லாமே ப்ராப்பராக பிளான் பண்ணி வச்சுருந்தாலும் ஏதாவது ஒன்று வந்து திடீர்னு ஒரு செலவு இழுத்துட்டு போயிடும். குறிப்பாக மெடிக்கல் செலவாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஐயோ கஷ்டம் வந்துருச்சேன்னு நினச்சி அழுகிறதுனாலையோ, கோயில் குளத்துலையும் போய் சாமி கும்பிட்றதுனாலையோ எதுவுமே நமக்கு வராது. சாமியே இறங்கி வந்து ஹெல்ப்பே பண்ணாது. வலியை வேணா காட்டுமே ஒழிய இறங்கி வந்து ஹெல்ப் பண்ணாது. ஸோ கஷ்டப்படும்போது அதை ஃபீல் பண்ணாமல் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அந்த கஷ்டம் திரும்பி எப்படி வரக்கூடாது நம்ம லைஃபுக்குங்கிறத நம்ம யோசிச்சுட்டு எந்த ஒரு டிசிஷனாக இருந்தாலும் எடுக்கணும். கஷ்டம் வந்துடுச்சுன்னு ஃபீல் பண்ணி ஒரே இடத்துல தேங்கி இருந்தோம்னா சாக்கடை மாதிரி நாற்றம் தான் நாருமே ஒழிய வேறு எதுவுமே நம்ம லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு எதுவுமே இருக்காது. இதுதான் என்னோட 6வது பர்சனல் டிப்புன்னு நான் சொல்லுவேன். நிறைய கஷ்டப்பட தான் நம்ம லைஃப்பை நல்ல முன்னேற்றம் அடையுமே தவிர
ஒரே இடத்துல இருந்தோம்னா ஒன்றுமே நடக்காது. எப்போதுமே வந்து சொல்லுவாங்கல்ல, அடி வாங்காத எந்த சிலையுமே சிலையாக மாற முடியாதுன்னு. அது மாதிரி நம்ம லைஃப்பில் கஷ்டப்பட கஷ்டப்பட தான் நம்ம லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுமே ஒழிய, ஒரே இடத்துல இருந்துச்சு நிம்மதியாக போகுதுன்னா அது வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டுமே நமக்கு கிடையாது. அடுத்து என்னென்னா, நம்ம ஸ்கூல்லலாம் ஒரே உருட்டுவாங்க. 10th படித்தா ஈஸி, 11th படித்தா ஈஸி, 12th நல்லா படித்தா ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க. நீ படி, பாஸ் ஆகு, ஃபெயில் ஆகு, எதா வேணாலும் ஆயிக்க. ஆனால் படிக்கும்போது ஏதாவது ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கோ. எதாக இருந்தாலும் அது வந்து கேம்ஸாக இருக்கலாம், ட்ராயிங்காக இருக்கலாம், நீ பாடுறதா கூட இருக்கலாம். எதாக இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு ஸ்கில்லை வந்து நீ வளர்த்துக்க. ஸ்கூலில் வந்து எஜுகேஷனை மட்டும் சொல்லித்தர காலம்லாம் போயிடுச்சுன்னு நினச்சா கண்டிப்பாக கிடையாது. அவங்க வந்து ஸ்கூலில் வந்து படின்னு தான் போட்டு கொள்ளுவாங்களே ஒழிய எதுவுமே சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ உனக்கு படிப்பு உதவலைனாலும் நீ ஏதாவது ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டேன்னா அந்த ஸ்கில்ஸ் மூலயமா உனக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு இயர்னிங்கோ ஏதாவது ஒன்று கிடச்சின்னா அது நல்லது தான். குறிப்பாக நான் சொல்லணும்னா எடிட்டிங்கு, ரீல்ஸு எது வேணாலும் போடு. ஆனால் ஸ்கூலில் காலேஜில் போய் பண்ணலாம், எதாக இருந்தாலும் பண்ணலாம். பண்ணிவிட்டு நீ எதா வேணாலும் இன்றைக்கி ஒரு எடிட்டிங்காக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் எல்லாருக்குமே எல்லா விஷயமுமே பிடிச்சி தான் இருக்கும். ஸோ அதனால் உனக்கு எந்த விஷயம் பிடிக்குதோ அந்த விஷயத்தில் நீ கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் ஸ்கில்ஸை நல்லா வளர்த்துக்கோ. அதை வச்சு நீ வந்து உன்னோட ஃப்யூச்சரை பார்த்துக்க. படிப்பு மட்டுமே ஒரு இதுன்னு நினச்சா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. படிப்பை படிக்காதவங்க எத்தனோ பேர் நிறைய பேர் நல்ல விதமாக வாழ்ந்திருக்கா, நல்லா சாதிக்கவும் செஞ்சுருக்கா. ஸோ படிப்பை மட்டுமே நம்பி இருந்துடாத, உன்னோட ஸ்கில்ஸையும் கொஞ்சம் நம்பு. இது என்னோட 7வது டிப்பு. அடுத்து என்னென்னா சேவிங்ஸு. இது வந்து 8வது டிப்பு ரொம்ப முக்கியம் நம்ம லைஃப்பில். நம்ம கால் கையோட நல்ல உடல் நலத்தோடு இருக்கும்போதே சம்பாதிக்கும்போது 100 சம்பாதிச்சாலும் சரி, 1000 சம்பாதிச்சாலும் சரி, நீ லட்சக்கணக்கில் சம்பாதிச்சாலும் சரி, லோன் கட்டு, இஎம்ஐ கட்டு, என்ன வேணாலும் கட்டு. ஆனால் ஃப்யூச்சரில் உனக்குன்னு ஒரு அமௌண்ட் எடுத்து சேவிங்ஸாக சேர்த்து வை. அது எதில் வேணாலும் நீ சேர்த்து வை, ஆனால் சேர்த்து வை. ஏன்னா இன்றைக்கி நல்லா இருக்கிற எல்லாமே வந்து நாளைக்கு நல்லா இருக்குமான்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாது. இன்றைக்கி நல்லா நடக்கிறோம், பின்னாடி வந்து நம்மளால் நடக்க முடியாது. பின்னாடி வந்து ஒரு தண்ணி மொந்து குடிக்கணும்னா கூட நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வயசாயிடுச்சுன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அடுத்த ஒரு கையை நம்பி இருக்க முடியாது. நம்ம மகனோ மகளோ நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் உனக்கு வந்து ஃப்யூச்சரில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னா கண்டிப்பாக நீ வேலைக்கும் போக முடியாதுங்கிறதுக்காண்டி கண்டிப்பாக ஒரு சேவிங்ஸ்னு ஒன்று கண்டிப்பாக சேர்த்து வை. நீ எவ்வளோ காசு வேணாலும் சம்பாதி, ஆனால் சேவிங்ஸ்னு ஒன்று கண்டிப்பாக வேணும். அது மெயின் இம்பார்ட்டன்ட் நம்ம லைஃப்பில். அதை யோசித்து பார்த்துக்கோங்க. இது வந்து 8வது டிப்பு. அடுத்து என்னென்னா, நம்ம எல்லாருமே கண்டுக்கிறாத ஒரு விஷயம் நம்மளோட ஹெல்த்து. நம்ம நல்லா இருக்கிற வரைக்கும் அதை பற்றி யோசிக்க மாட்டேன். ஏதாவது ஒன்று முடியலைனா மட்டும்தான் அதை பற்றி கண்டுக்கிடுவோம். ஸோ அதனால் வெளியே சாப்பிட்றது ரொம்ப கம்மியாக குறைச்சிக்கோங்க. ஏன்னா கண்டதை கழியதை சாப்பிட்டுட்டு நம்ம உடம்பு சரியில்லைன்னா 100 ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி தின்னுட்டு 2000 ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ண காலம்லாம் இருக்குது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இவ்வளோக்கு பட்ஜெட்டுன்னு சொல்லி பேசி பட்ஜெட் போட்டு வாழ்கிற ஃபேமிலியில் ஒரு மெடிக்கல் செலவு திடீர்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. ஸோ அதனால் நான் சொல்கிறது என்னென்னா, சாப்பிட்றத கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க, அவ்வளோதான். இப்போலாம் நியூஸ் பேப்பரில் ஆக்சிடென்ட் நியூஸ் வருதோ இல்லையோ, ஃபுட் பாய்சன் ஆகி இத்தனை பேர் செத்துட்டாங்கன்னு சொல்லி நியூஸ்லாம் நிறையா வருது. ஸோ நிறைய இது கடையில் வாங்கி சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க. குழந்தைகளுக்கும் வாங்கி கொடுக்குறத குறைச்சிக்கோங்க. அக்கா நீங்கள் சொல்கிறீங்களே நீங்கள் ரொம்ப யோக்கியமானு கேட்டால் கண்டிப்பாக இல்லை, நானும் வாங்கி தின்பேன். அதனால் பட்டு அனுபவிச்சதுனால தான்ப்பா நான் சொல்கிறேன். நீங்களும் அதிகமாக வெளியே வாங்கி சாப்பிடாதீங்க. ஓகே, டாட்டா பாய். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய்.